பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, கேஎன்ஆர் டிரான்ஸ். இவங்களோட பஸ் தாங்க இன்றைக்கி நம்ம சென்னை டு திசையன்வெளி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம ட்ரை பண்ண நம்ம இன்றைக்கி சென்னையில் தாங்க இருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து நம்ம இன்றைக்கி சவுத் சைடு தென் மாவட்டத்துக்கு தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுவோம். தென் மாவட்டத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரூட்டை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோன்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க திசையன்வெளி வரைக்கும் தாங்க நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம விளாக்லேயே பார்த்திங்கன்னா திசையன்வெளியை கவர் பண்ணி காட்டியிருப்போம். ஸோ அந்த திசையன்வெளிக்கு தாங்க மறுபடியும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவலை பண்ண போகிறோம். எந்த பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, கேஎன்ஆர் டிரான்ஸ். இவங்களோட பஸ் தாங்க இன்றைக்கி நம்ம சென்னை டு திசையன்வெளி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். இவங்க இப்போ ரீசெண்டாக 1 மந்த் முன்னாடி தாங்க இந்த வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க போகிற ரூட்டே பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து டிஃப்ரெண்டான ரூட்டில் போகிறாங்க. ஈசிஆர் ஓஎம்ஆர் ரூட்டில் ஐடி செக்டர்லாம் கனெக்ட் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா திசையன்வெளிக்கு ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட கேஎன்ஆர் டிரான்ஸை கவர் பண்ண நம்ம பார்த்திங்கன்னா அவங்களோட பார்க்கிங்கே வந்தாச்சு. இந்த பார்க்கிங் எங்கே இருக்குது, எங்கேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஈசிஆர் ரோட்டில் இருக்க ஈஞ்சம்பாக்கம் விஜிபி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாங்க இவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுறாங்க. போர்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா விஜிபி பஸ் ஸ்டாப்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் வந்து எடுத்துட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக்கப் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு விஜிபி பஸ் ஸ்டாண்ட். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். 500 மீட்டர் கூட கிடையாது, அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். சரிங்க, வாங்க நம்ம பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம பஸ்ஸஸை பற்றின ஃபெசிலிட்டிஸ், அமெனிட்டிஸ் அண்ட் சீட்ஸு அண்ட் இந்த பஸ் என்ன மாடல் என்ன எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். வாங்க. ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்திருக்கும், நல்லாவே பார்த்துருப்பீங்க. ஒரு நான் ஏசிலாம் எவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்ததுலேயே நான் ஏசி பஸ்ஸில் பார்த்திங்கன்னா இது இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா BS6 வால்வோ ஈச்சர் சேசிஸில் பில்ட் பண்ண பிரகாஷ் வேகா பாடிங்க. பாடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா லைட்னிங்லாம் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. செம சூப்பராக இருந்திருக்கும். இன்னும் நம்ம இன்டீரியர் பார்க்க போல், வாங்க நெக்ஸ்ட்டு இன்டீரியர் பார்க்க போகலாம். இன்டீரியர் செம சூப்பராக இருந்திருக்கும், நல்லா பார்த்துருப்பீங்க. லைட்னிங்ஸு அண்ட் பர்த்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இந்த பஸ்ஸில் இருக்குங்க. என்னடா அப்படி டிஃப்ரெண்ட்டான இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா ரூட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். ஈசிஆர் ஓஎம்ஆர் ரூட்டில் இவங்க கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது. இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க.
என்னடா சொல்கிற நான் ஏசி பஸ்ஸில் டாய்லெட் ஃபெசிலிட்டின்னு கேட்டால் எஸ், இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ வாங்க நம்ம போய்ட்டு அடுத்து அந்த டாய்லெட்ஸில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பஸ் கிளம்புற ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு மீதி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம பஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக விஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க் ஆப்போசிட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 5:50க்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் இருக்க இது சீட்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா டபுள் பர்த் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சைடு சிங்கிள் சைடு பர்த் கொடுத்துருக்காங்க. கீழே நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பஸ் பார்த்திங்கன்னா சீட்டரும் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ சீட்டர் பார்த்திங்கன்னா 1 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் பார்த்திங்கன்னா 13.5 மீட்டர் சேசிஸ்ங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ பர்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பஸ்ஸில் மொத்தம் பார்த்திங்கன்னா 29 பர்த்ஸ் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் டபுள் பர்த்து அப் அண்ட் டவுன்லேயும் இருக்குதுங்க. டவுன்லேயும் இருக்குது, அப்லேயே இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்த்து இருக்குங்க. ஸோ கீழே வந்து சீட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 சீட்ஸ் இருக்குது, 10 சீட் இருக்குது. இந்த பஸ்ஸில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 39 பேர் வந்து ட்ராவல் பண்ணலாங்க. சீட்டர் 10 இருக்குது, ஸ்லீப்பர் பார்த்திங்கன்னா 29 இருக்குது. ஸோ நம்ம பர்த்தில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமெனிட்டிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சீட்டில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் பார்த்துருவோம். ஏன்னா சீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளதுல பர்த் வந்து எப்போ வேணாக்குதே நம்ம பர்த் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். சீட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆட்டோமே பஸ்ஸே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. ஸோ அதனால் சீட்ஸில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமெனிட்டிஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ லைன் பை லைனாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம சீட்டில் உள்ள புஷ் பேக் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சீட்ஸில் நமக்கு சீட்ஸுக்கு பின்னாடி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ லைன் பை லைனாக நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே கீழே அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஃபோர்த் ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மேகசின் ஹோல்டர் அண்டு வாட்டர் பாட்டில் பவுச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா மேலே நமக்கு ரீடிங் லேம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் வந்து யூஎஸ்பி டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாகவே நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நம்ம பர்த்ஸில் கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமெனிட்டிஸ்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டுங்கன்னா ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வாங்க நம்ம பர்த்துக்கு போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு டபுள் பர்த் தாங்க புக் பண்ணியிருக்கோம். வாங்க அந்த டபுள் பர்த்தில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம். நாளைக்கு டெஸ்ட் வருவீங்களா? அங்கேருந்து எடுப்பீங்களா வீடியோ? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபுள் பர்த்துன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டபுள் பர்த் எதனால் புக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நம்ம கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணுவார்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். வேறு யாரும் இல்லை, எப்பயும் போல் நம்மளோட நவீன் அண்ணா தான். ஸோ அவர் கூட தான் இன்றைக்கி நம்மளோட ட்ரிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேர்னி இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்மளோட பர்த்தில் இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு லக்கேஜ் ஹோல்டர் நல்லா 2 பேக்ஸ் நல்லா பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக வைக்கிற மாதிரி லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பக்கம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பிராண்டிங் கேஆர் டிரான்ஸ்ன்னு போட்ட பெட் ஸ்ப்ரெட் நல்லா க்ளீனாகவே கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா இது நான்-ஏசி விண்டோ. ஸோ விண்டோஸில் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா விண்டோஸ்லேயும் கர்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா 2 கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தலைக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது. ஒரு எலிவேட்டட் பில்லோவும் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க பில்லோவும் கொடுத்துட்றாங்க. நல்லா சூப்பராகவே பில்லோ இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா கேஆர் டிரான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் போட்டிருக்கு. பேக் ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குஷனாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு இது பார்த்திங்கன்னா ப்ளக் டைப்லேயும் இருக்குது, யூஎஸ்பி டைப்லேயும் இருக்குது. அண்ட் அப்படி பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் ரெண்டு சீட்ஸுமே இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு 500 ml வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துட்றாங்க. அண்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒரு சின்ன மசாலா பீனட் A2B ஸ்நாக்ஸோட மசாலா பீனட் நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம பர்த்தை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஸ்க்ரீன்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான கலர்லேயே கொடுத்துருக்காங்க. லைட்னிங் சேர்த்த மாதிரியே ஸ்க்ரீன்ஸும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க.
ஆல்மோஸ்ட் நம்ம பஸ்ஸஸில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு பஸ்ஸில் எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு லைன் பை லைனாக சூப்பராக காட்டிட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம கேபின் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து போர்டிங் டைமு, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிக்கப் டைமு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க ஃப்ரண்ட்டில் போய் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீக்கெண்டு, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. ஈஸியாக ரோட்டில் எப்பயுமே கொஞ்சம் ஈவினிங் டைம்ஸில் டிராஃபிக் இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறத நம்ம போய் கேபின் ட்ரெயினில் உட்காரும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நேரத்தில் நமக்கு டிக்கெட் ஃபேரை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேங்க. நம்ம வந்து சென்னை டு டிசைன் வரைக்கும் பார்த்திங்கன்னா டபுள் பர்த் எடுத்திருக்கோம். ஸோ டபுள் பர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீட்டுக்கு, அதாவது டபுள் பர்த்தில் ஒரு சீட்டுக்கு பார்த்திங்கன்னா 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு சீட்டுக்கு. அதாவது 2 பர்த்துக்கு பார்த்திங்கன்னா 2000 rupees. இதே நம்ம அந்த சைடில் பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்த் இருக்கு இல்லையா, ஸோ சிங்கிள் பர்த்துக்கு பார்த்திங்கன்னா 1200, ஒரு 200 ரூபா வந்து ஜாஸ்திங்க. ஸோ அதே நீங்கள் வந்து சீட்டர் எடுத்திங்கன்னா 700 ஆகுதுங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் சீட்டர் புக் பண்ணியிருந்தாலோ ஸ்லீப்பர் புக் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் அண்ட் அந்த ஸ்நாக்ஸும் வந்து எல்லாமே கொடுப்பாங்க. அண்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட், அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ சீட்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரேட்டு டெய்லி ஒவ்வொரு ரேட்ஸ் வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரெட் பஸ், அபி பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பஸ் புக்கிங் இருக்குது. அண்ட் இதே பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அவங்களோட ஓன் வெப்சைட்டோட லிங்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் போய் பார்த்திங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கோம். ஸோ ஓஎம்ஆர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாச்சுங்க. ஸோ மெட்ரோ மோஸ்ட்டாக சென்னை சிட்டியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ அதில் நம்ம ஓஎம்ஆரும் ஒன்றுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு மேலே போகிற மாதிரியான ஒரு செட்டப் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் பில்லர்லாம் போட்டுட்டு வராங்க. டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ பிக்கப்புக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை அதில் வாங்க. எப்படி முன்னாடி இருந்தவங்க முன்னாடி இருந்த பட்டிலாம் மாற்றிட்டாங்களா? பின்னாடி கேமரா நமக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் இங்கே நிறுத்திருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா படாலம் பக்கத்தில் கற்பக விநாயகர் காலேஜ் ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்குது. நல்லா ஹைஜீனிக்கான ரெஸ்ட் ஸ்டாப்பில் தான் நிறுத்துறாங்க. எல்லா ஆம்னி பஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா இங்கே நிறுத்துறாங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சசி ட்ராவல்ஸ்லேயே காட்டியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நான் பெருசாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி இங்கே தான் ஃபுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உள்ளெல்லாம் காட்டுறேன். அவங்க பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்பும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றுன்னு தான் சொல்லிட்டு அண்ணன் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூலேயே உங்களுக்கு காட்டியிருக்கோம், உங்களுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ வாங்க போய் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்றது சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான இதாக இருக்குது. நல்லா பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸ்லேயும் இருக்குது. நல்லா ஆப்பராகவும் இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. ஒரு ஆவரேஜான இது, ரொம்ப வந்து மோசம்லாம் சொல்ல முடியாது. நல்லா நீட்டாகவே கொடுக்குறாங்க. ஏன்னா கொடுக்குற ப்ரைஸுக்கு நல்லா ஒர்த்தபுளாக இருக்குது. ஏன்னா எல்லா மேக்ஸிமம் ஆம்னி பஸ்ஸஸும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப்பில் எல்லா ஆம்னி பஸ்ஸஸும் இங்கே தான் வந்து மோஸ்ட்டாக நிறுத்துறாங்க. ஸோ ஒரு நல்ல ரெஸ்ட் ஸ்டாப்புங்க, நல்ல ஹைஜீனிக்கான ரெஸ்ட் ஸ்டாப்பு. அண்ட் ட்ராவல் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி டிராஃபிக்லாம் தாண்டி, சிட்டி பிக்கப்லாம் தாண்டி
கொஞ்சம் தூரம் ஒரு 2-3 ஷாட் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து கேபின் ரைட்ஸை. ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ அண்ணன் கொடுத்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் கேபின் ரைட் பண்ண போகிறோம். எங்கே தூக்கம் வருதோ அங்கே தூங்கிட்டு காலையில் நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ராவல் வைஸ் சூப்பராகவே அமைஞ்சதுங்க. இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 85 லாக்குன்னு சொல்லி அண்ணன் சொன்னார். ஸோ ஒரு வால்வோ ஈச்சரில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக BS6லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 80-85 தான் லாக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதே இதை தான் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி தான் ட்ராவல் கண்டினியூ ஆகும். சரி, எப்படி போகிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். அது என்ன ஒரு டைம் வரும். கன்ஃபார்ம் பண்ணுங்க. எது வரைக்கும் போகணும் சொல்லி ட்ரெஸ்ஸிங் விலையா
இறக்கணும் மட்டும் கேட்கணும். தாத்தாவை மட்டும் முளை நீங்கள் வாரம்னா சாத்திரம் அவசர அவசரமாக கொடுத்து ராத்திரி வந்தாயா ஆட்டோவுக்கு ரெஸ்ட் ரூமை பற்றி இப்போ பார்த்துருவோம். ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்லி யூரின் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். அங்கேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் கன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ், அலாரம் சுவிட்சு ஒன்று கொடுத்துருக்காங்க, லைட்னிங் சுவிட்சும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் நமக்கு வாஷ் பேஷின், அந்த டேப்பும் நல்லா தண்ணிலாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த புளிய மரத்தில் தட்டாமல் வரும்போதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஐயோ அந்த தொடக்கமே ஆகுது அப்படின்னா அவரு குறையுது. ஃபுல்லாக இருந்து இவங்க வந்துருக்கு நாங்கள் உங்கள் ஊற்றாமே நான் மெட்ராஸ்லேயே ஊற்றினாலும் ஊற்றலாம். பெரிய ரோடு அதில் வண்டி ஓட்டி காமிக்கணும். நீங்கள் காருக்கு எடுத்தாலும் சரி. மெயின் இடம் போனே போட முடியுது. ஆன் டைம் பார்த்தீங்கன்னா டிசைன் விலையை ரீச் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு சூப்பரான ட்ராவல்ஸ் நம்மளோட KNR ட்ரான்ஸ். ஸோ அதாவது ஈவினிங் 6 மணிக்கு நம்மளோட சென்னை VGPலேருந்து எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் டிசைன் விலைக்கு கரெக்டாக 7:40 கொண்டு வந்து விட்டுறாங்க. நீங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பஸ் ஒரு செம்ம ஆப்ஷனாக இருக்கும். ஒரு நான் AC பஸ்ஸாக இருந்தாலும் ஒரு லக்ஸரி ஃபீல் தாங்க கண்டிப்பாக கொடுக்குது. நீங்கள் அதை பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பில்லோலாம் கொடுக்குறாங்க. ஹைலைட்டாக நான் AC பஸ்ஸஸில் மேக்ஸிமம் பில்லோலாம் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்குறது புதுசாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் AC பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன். ஒரு சூப்பரான ட்ராவல். அந்த சீட்டும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜான சீட்லாம் சூப்பராகவே நல்லா கம்ஃபர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து
தென் மாவட்டத்துக்கு வீக்கெண்ட்லேயும் சரி வீக் டேஸ்லேயும் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ரிட்டனில் நீங்கள் திசையன்மலை திருநெல்வேலி சென்னை போகிறவங்களுக்கும் இந்த பஸ் ஒரு செம்ம ஆப்ஷனாக இருக்கும். அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரூட் உங்களுக்கு காட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அதாவது அந்த பேய் குளம் மிட்டமொழி அதெல்லாம் சொல்லி சுற்றி வராங்க. ஸோ ஒரு சூப்பரான ட்ராவல் நமக்கு இன்றைக்கி அமைஞ்சதுங்க. கிரேனார் ட்ரான்ஸ் அவங்களோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் தாங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா நீட்டாக பயன்படுத்தலாம். இந்த ஒன்லி பார்த்திங்கன்னா யூரினலுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி அதர் யூசேஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப தவறு. அவங்க சைட்லேருந்து நமக்கு வந்து நீட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா சொல்லிட்டு நம்மளும் ஆவரேஜாக நல்லா நீட்டாக அவங்க வச்சுக்கிட்டா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதனால நிறையா பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா இதாகவே யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. ட்ராவல் வைஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. பஸ் வைஸ் நல்லா செம்ம இதாக இருந்துச்சு. BS6 வால்வோ ஈச்சர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஒரு நான் ஏசி பஸ்ஸு செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம டிசைன்வெல்லாம் ஒன்று புதுசு கிடையாது, ஆல்ரெடி டிசைன்வெல்லாம் காட்டி வந்த பிளேஸ்லாம். ஸோ ரூட் புதுசு அண்ட் பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல புதுசுங்க. ஒரு சூப்பரான ட்ராவல் நமக்கு இன்றைக்கி திசைன்வெளியில் முடிஞ்சிருக்கு. நீங்களும் வீடியோ பார்த்து நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. பஸ்ஸஸை பற்றி ஏதாவது சொல்லலைன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்குரிய ரிப்ளைஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நம்மளோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ட்ராவல் ஒரு சூப்பராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட KNR ட்ரான்ஸ் ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட நவீன நாட்டை கேட்போம். ஒரு சில விஷயத்தை அவர் சொல்லுவார், என்னான்னு கேட்போம். சூப்பராக இருந்துச்சு, செம பஸ்ஸு. நான் ஏசினால் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குமோன்னு ஃபீல் பண்ணிட்டு வந்தோம். பட் சூப்பராகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரூட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு ட்ராவல் நமக்கு பெஸ்ட்டாக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ராவலில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் தாமோதரன்.